பிரியமானவர்களே, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் நான் ஊழியத்துக்காக ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது சில கல்லூரியில் படிக்கிற சில பெண் பிள்ளைகள், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகள், அவங்க ஊழியக்காரிடத்தில் ஜெபித்து கொள்ளன்னு அவங்க கேட்டதுனால ஹாஸ்டலில் பொறுப்பாக இருப்பாங்கல்ல, அவங்களோட என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகளோடு பேசி ஒவ்வொரு காரியமாக ஜெபம் பண்ணினேன். அதில் ஒரு மகள் சொன்னாள், அவள் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுதாள். ஏமா அழுகிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நான் 3 வருஷம் அந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன். இந்த வருஷத்தோடு இந்த படிப்பு முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகணும். அதை நினச்சாதான் எனக்கு அழுகை வருகிறது என்றாள். ஏங்க, உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அப்படிலாம் இருந்தாங்க, அதை விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, என் வீட்டுக்கு போகிறதை குறித்து நான் வேதனைப்படுகிறேன். ஏமா அப்படி சொல்கிற? எல்லாருமே எப்பண்டா படிப்பு முடியும், வீட்டில் போய் அப்பா அம்மா நம்முடைய உறவுகளோட சந்தோஷமாக இருக்கலான்னு நினைப்பாங்க. நீ அப்படி நினைக்கிறேன்னா, அந்த வீட்டை நினச்சாதான் எனக்கு துக்கம். எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என்கிட்ட பாசங்காட்ட யாருமே இல்லை, உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளார அனாதை போல தான் நான் இருக்கணும். நான் என்ன செய்தாலும் குற்றம், எதை பார்த்தாலும் குற்றம். முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, என்னை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏண்டா அந்த வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி என் இருதயத்தில் வேதனை. அதனால் அழுகிறேன். ஒரு நொறுங்குண்ட உள்ளம், பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளம். ஒரு வாலிப வயசில் பெற்றோரோட நான் போய் சந்தோஷமாக இருக்கணும் என்கிற ஒரு ஆசை இருந்திருக்குமே. ஆனால் அங்கே அன்பு காட்ட யாரும் இல்லை. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னே தெரியல. அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அவளை தொட்டார். ஆண்டவருடைய பிரசன்னம் தொட்டார். ஆண்டவர் பேசினார், நான் இருக்கிற நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன், தாயாக இருப்பேன், உனக்கு சகோதரனாக இருப்பேன். நீ தனிமையாக இருக்குன்னு நினைக்காத. உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேற்றுகிற நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் இருக்கிற மகளே. ஆண்டவர் அழகாய் பேசி தேற்றினார். நறுங்குண்ட உள்ளத்தை புறக்கணியாத தேவன். 51 சங்கீதம் 17 தேவனே, நீ நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியேன். நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்களா? இருதயம் நொறுங்கி போச்சுதா? சொல்ல முடியாத பாரமா, துக்கமா? அன்று சொல்றார், நான் இருக்கிற உனக்கு. உடைய நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவன், நொறுங்குண்ட உள்ளத்தை புரிந்து கொள்ளுகிற தேவன், அவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் இருக்கிற உனக்கு. உன்னை நேசிக்க, அன்பு காட்டு, உன்னை புரிந்து கொள்ள நான் இருக்கிறல்ல உனக்கு. நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். நான் கூட ஒரு ரூமில் இருப்பேன், நீ எங்கே போனாலும் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறேன். உனக்காக நான் சிலுவையில் நொறுக்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், தனித்து விடப்பட்டேன். உன் பாடுகள்லாம் எனக்கு தெரியும், நெருக்கமெல்லாம் எனக்கு தெரியும். நானும் நொறுங்கின உள்ளத்தோடு பிதாவை நோக்கி ஜெபித்திருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இவ்வளவா என்ன நேசிக்கிறீரே, நொறுங்குண்ட உள்ளத்தோடு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். என்னை தேற்றுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நொறுங்குண்ட என் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் என்னை தேற்றுகிறதற்காய் நன்றி. நீங்கள் என் கூட இருங்க, என் கூட வேறு என்ன நடத்துங்க. உங்களை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறேன், உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறேன். என்னை அதற்காய் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.